இன்ஃபர்மேஷன் போதுல என்னென்ன வேலை அதான் நீங்க நாங்களும் பண்ணோம்ல. அதிரை What is this behavior? என்னப்பா இது? இதோட நிக்கல. இங்க என்னன்னா காலை தூக்கி வாய்க்கிட்டு நீட்டுறது, அங்க என்னன்னா கையை தூக்கி கவட்டு கீழே விடுறது. என்ன தல்ல ஹராஸ்மெண்டா? எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சம்பவம் தான் நடக்குது. காலேஜ்ல வந்து எங்க பஸ்ல வந்து ஒரு பொண்ணு வருவா. அவங்க என்னோட சீனியர். ஓகேவா, அடிக்கிறோம். நானும் என் ஃப்ரெண்டும் ஃபர்ஸ்ட் இயர் போறோம். பஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் போலவாங்க, நல்லா இருப்பாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் பொண்ணு மட்டும் ஜெனிலியா நினைச்சுக்கிட்டு பஸ்ஸுக்குள்ள வந்துட்டோம்ல, சும்மா எவனா உட்கார்ந்தா அப்படியே ஒரு கிக்கு. எல்லாருக்குமே ஒரு பவுண்டரிஸ் ஒன்று இருக்கும். சில பேருக்கு சில விஷயம் பிடிக்காது. இப்போ உங்களுக்கு பிடிச்சது நீங்க செஞ்சுக்கிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அடுத்தவங்களுக்கு தோறு பண்ணாம சில விஷயம் நீங்க பண்ணீங்கன்னா ஓகே. இதே மொத்தம் ஜெனிலியான்ற ஒரு பேர்ல அடிக்கிறது, தலையில் தட்டுறது, ரொம்ப அராஜகம். அந்த அக்கா ஒரு டைம் என்ன ஆயிடுச்சு, ஒரு பையன் ஹாஸ்டல்ல போய் உட்காருவான், அமைதியா வரும், அமைதியா போவான். பஸ்ல வந்து விட்டோம்னா அவன் இறங்கணும். இவன் காலை மெரிச்சிட்டு இருக்கான் போல, இவன் தெரியாம தான் அந்த கூட்டத்துல தெரியாம தான் மெரிச்சிட்டு இருக்கான் போல. மெரிச்சோன்னு அந்த அக்கா ஏஞ்சி பட்டாருன்னு பின்னந்தள்ளியில வச்சு பின்னாடி பொண்ணு இருக்கும். அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் என்ன பண்ணிட்டான், இப்படியே வச்சுட்டு ஓங்கி ஒரு ஷாட் ஒன்று அடிச்சான். பள்ளிகள்லாம் வந்துட்டு உடனே சீனியர் பசங்க வந்துட்டாங்க. எப்படி நீ ஒரு பொண்ணு மேல நீ கை வைப்ப? இந்த பையன் எங்களோட பேட்ச் ஃபர்ஸ்ட் இயர் தான் நான் சொல்றேன். ஆனா அவன் உண்மையிலே தெரியாம தான் அடிச்சான். யாருன்னு பின்னாடி பாக்கல. ஆனா ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க தான் முதல்ல இவன் அடிச்சானுங்க. அவன் உண்மையிலே அந்த கூட்டத்துல யார் காலம் அடிச்சான்னு தெரியல. ஆனா இவங்க ஏன் இவன் அடிச்சாங்க, அவங்க மேலதான் தப்பு நாங்க சொல்றோம். பொண்ணு அழுதுனே போயிட்டு எங்களோட டீனு கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிச்சா. அந்த டீனு கூப்பிட்டு சமாதானம் பேசுவாருன்னு பார்த்தா, நீ எப்படி நீ வந்து இப்படி பண்ணலாம், யார் அடிச்சாலும் நீ அடிச்சிருவியா? எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சவங்க விட்டாங்க. இந்த பையன் ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரியாம தான் மேல கை வச்சிருந்தான். அவன் என்ன பண்ணிட்டான், கடைசியில அந்த பஸ்ஸோட ரூட்டையே மாத்திட்டான். எனக்கு ஒரு விஷயம் எனக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சுது. பொண்ணு இல்ல பையன் இல்ல, யாரையும் உனக்கு சுருன்னு ஒரு விஷயத்துல ஒண்ணு பண்றது, அடிக்கிறதோ ஆகட்டும், ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். அந்த பொண்ணு அந்த மொத்தம் பண்ணி உயிர் எடுத்துட்டு இருக்கோம். கிக் விடுறது, கில்றது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணி இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஹேபிட்ஸ்ல இருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அதை கம்மி பண்றது நல்லது. எல்லாருமே வந்து பொறுமையா இருக்க மாட்டான். எவனாச்சும் ஒருத்தன் சம்டைம்ஸ் ரியாக்ட் பண்ணிடுவான். நீங்க அதை திருத்திக்கலன்னா வெளியே இருக்கிறோம் திருத்தத்துக்கு வாய்ப்பு இருக்கு.